ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரோஜா செடியை த்ரிப்ஸ் மைட்ஸ் அட்டாக்லேருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த செடியை பார்க்குறீங்க, இது இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 15 to 20 செடி ரொம்ப டல் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. நான் ஒரு வாரம் சரியாக கவனிக்க முடியல. தண்ணி ஊற்றினேன், ஆனால் ஈவன் ஸ்ப்ரே கூட நான் பண்ணலை. அது இப்போது நமக்கு த்ரிப்ஸ் அட்டாக் வந்தாலே ரொம்ப கஷ்டம் அதை சமாளிக்கிறது. ஆனால் மைட்ஸும் சேர்ந்து வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதை சரிப்படுத்துறது. ஒரு 10 செடின்னா கூட பரவாயில்ல, 100க்கு மேலே செடி இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம். அது செடி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் அதை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணி இப்போ நீங்கள் செடி பார்க்குறீங்க, அது எப்படி இருக்குது, இந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்தேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி செடியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூக்கள் நல்லா தான் பூத்துட்டு இருந்தது, மொட்டு எல்லாமே இருந்தது. ஆனால் இலைகளை பாருங்கள், கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். அந்த பூக்களோட எட்ஜஸ் கூட கரிஞ்சிருக்கு. இந்த இலையோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அதுதான் ஸ்பைடர் மைட்ஸ், சிலந்தி பூச்சி. என்னோடய செடியில் இருக்கிறது எல்லாமே எல்லோ மைட்ஸ். அந்த மைட்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும், இந்த இலையில் உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். த்ரிப்ஸும் கூட சேர்ந்து வரும்போது இந்த இலையை பாருங்கள், பின்னாடி நகத்தை வச்சு பரண்டுன மாதிரி இருக்கும் கருப்பாக. அதுதான் த்ரிப்ஸ் அட்டாக், இலை சுருட்டு நோய் அப்படின்னு. அது பொதுவாகவே த்ரிப்ஸ் தளிரை சாப்பிடும், மைட்ஸு நல்ல முத்தின இலைகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த இலைகள் எல்லாமே உருவி எடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுமே அப்படித்தான் இருக்குது, சுத்தமாக மூடிருச்சு. நல்ல பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், வெள்ளையாக பவுடர் மாதிரி இருக்கும். வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி அதிகமாகும்போது இலைகளை கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இலைகளை ரிமூவ் பண்ணும்போது அதில் இந்த பாருங்கள் மொட்டு இருக்கும். இந்த மொட்டுகளையும் சேர்த்து ரிமூவ் பண்ணினா அந்த மொட்டோட அந்த வெள்ளி இதழுக்குள்ளே நிறைய த்ரிப்ஸ் பூச்சி இருக்கும். நம்ம அது சரி மொட்டு இருக்குது, அது பூக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா அந்த மொட்டிலேருந்து பூச்சி மற்ற இலைகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதையும் இது மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா செடி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அடுத்து வர புதிய தளிர் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாகவே வரும். ப்ராசஸ் முடிஞ்சது. இலைகளெல்லாம் உருவி எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். குச்சி மட்டும் தான் நிற்கிது. கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற தளிர், நல்ல இலைகளை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நான் ப்ரூன் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணலை, சாஃப்ட் ப்ரூன் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப வெயில் காலம், ஹார்ட் ப்ரூன் பண்ணோன்னா செடியை டைபேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, குச்சி மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் அந்த செடியில் இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியுது. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது செடி. இது எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ணேன். முள் குத்தி கையில் நிறையா காயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கு. இப்போது ஒரு 15 நாளைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செடி இப்போ 15 நாளைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் ஏற்கனவே இருந்த தளிரில் மொட்டு இவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். இப்போ ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா க்ளீனாக பியூராக அழகாக வந்திருக்குது. லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய தளிர் வந்திருக்குது. இனி எல்லா தளிர்லையும் மொட்டு வச்சு பூக்கும். இன்னொரு 15 நாள் கழித்து பார்க்கும்போது செடி ஃபுல்லாகவே பூவாக மாறிடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே தாங்க. 2 முறை, காலை ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை தண்ணி கொடுத்துட்டு செடி ஃபுல்லாகவே சாயங்காலம் ஐஸ் வாட்டர் கலந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணேன். அது போக அந்த ப்ரூன் பண்ணி விட்ட உடனே டிஏபி கொடுத்தேன். அந்த மூட்டில் மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு. ஏன் டிஏபி கொடுக்குறோம் அப்படின்னா, நார்மலாக டிஏபி கொடுக்குறதில்ல. இப்போ இலைகளெல்லாம் நம்ம உருவி எடுத்த பிறகு அதுக்கு ஒரு இம்மீடியட் பூஸ்டர் தேவை. ஏன்னா அதில் சத்துக்களே இல்லை. அப்போ டிஏபி தான் அந்த சமயம் உடனே வேறு பிடிச்சி வளர்கிறதுக்கு உதவி செய்யும்னு டிஏபி கொடுத்தேன். ஃபங்கிசைடு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணேன். இப்போது மழைக்காலங்கள் ஈரப்பதமாக இருக்குதுன்னா அடிக்கடி ஃபங்கிசைடு கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ரொம்ப வெயில், மொட்டை வெயிலுங்கிறதுனால ஒரே ஒரு முறை தான் ஃபங்கிசைடு கொடுத்தேன். அப்புறம் ஹியூமிக் எப்சம் சால்ட்டும் ரூட்டுக்கு ஒரு முறை கொடுத்தேன். என்பிகே 12-60-10 ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணேன். இப்போ பாருங்கள், இந்த பூச்சி தாக்குதல் உள்ள இலைகள் கீழே எப்படி இருக்குது, மேலே எப்படி கொத்தா மட்டும் வந்திருக்குது பாருங்கள். கிரஹாம் தாமஸ் அழகாக வந்திருக்குது. அது போக பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணேன் 2 முறை. அந்த பூச்சி மருந்து மட்டும் நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். நான் பயன்படுத்தின மருந்து இது தான் பாருங்கள். ஃபிப்ரோனில் 18%, 18.87 போட்டிருக்கு. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, மேலே எழுதியிருக்குது. அக்ரிபெக்ரிங்கிற வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். லோக்கல் உரக்கடையில் கிடைக்கல. இது த்ரிப்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது எக்ஸ் மைட், இது மைட்டுக்குள்ளது. மைட் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் நல்லா வேலை செய்யும். இப்போ எனக்கு த்ரிப்ஸ் மைட்ஸ் 2ம் சேர்ந்து இருந்ததுனால நான் 2ம் கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு த்ரிப்ஸ் மட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா நீங்கள் ஃபிப்ரோனில் எடுத்துக்கலாம், அல்லது மைட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் எக்ஸ் மைட் எடுத்துக்கலாம். நான் 2ம் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இதில் 1 ml, இதில் 1 ml. இது லோக்கல் உரக்கடையில் வாங்கினது தான். ப்ளஸ் ரோஸ் ஆர்கானிக் ரோஸ் பூஸ்டர். இதில் சீவீட், அமினோ ஆசிட், ஹியூமிக் ஆசிட் எல்லாமே கலந்துருக்குது. இதில் ஒரு 2 ml. இந்த 2 ml, 1 ml, 1 ml. இது கூட வெட்டிங் ஏஜென்ட் கலந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன்.
இதை ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு ரவுண்டு நான் இதை ஸ்ப்ரே பண்ணேன். அதில எனக்கு நல்ல கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் வழக்கமா யூஸ் பண்ற மருந்த நான் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். இதில எக்ஸ்மைட் கிடைக்காதவங்களுக்கு ஓமைட் நீங்க வாங்கிக்கலாம். இது Amazonல அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கிக்கலாம். இதுவும் நல்ல கெமிக்கல் தான். இது 1 mlக்கு கொஞ்சம் குறைவா குடுத்தாலே போதும். 0.75 ml. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் குடுக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பா நம்ம தண்ணீல ஐஸ் வாட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ லீஃப் பர்ன் ஆகாது. 15 நாளைக்கு பிறகு செடி இப்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள், மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 வாரம் கழிக்கும்போது செடி ஃபுல்லாகவே பூக்கள்லாம் மாறிடும். அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஜா செடி எப்போவுமே எல்லா செடியும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு 10 செடி இருந்ததுன்னா, நம்ம எவ்வளோ தான் அதுக்கு ஃபீட் கொடுத்தாலும், மருந்து கொடுத்தாலும் 8 செடி நல்லா வரும், 2 செடி கொஞ்சம் டல்லாவே இருக்கும். ஒரு 20 செடி வச்சுருந்தீங்கன்னா 10 செடியில் பூச்சி தாக்குதல் இருக்கும், மீதி 10 செடி நல்லாயிருக்கும். இப்போ எனக்குமே எல்லா செடியிலையும் பூச்சி தாக்குதல் இல்லை. அதனால் பூச்சி தாக்குதல் இருந்த செடியை மட்டும் நான் இலையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை தனியாக வச்சு அதுக்கு தனி மருந்து, மற்ற நல்லா இருக்கிற செடிகளுக்கு தனி மருந்து அப்படி தான் நான் கொண்டு வரேன். அதனால் சில சமயங்களில் நம்ம இந்த பூச்சி தாக்குதலை பார்த்தே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். என்னடா இது செடி இப்படி இருக்குது, நான் மருந்தடிச்சு பார்க்குறேன், சரி வரமாட்டேங்குது அப்படின்னு. ரொம்ப கவனமாக பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் இது கோடை காலத்தில் இருக்கிறோங்கிறனால தண்ணி ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணும்போது ஓரளவு அந்த த்ரிப்ஸ் மைட்ஸும் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். டைம் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா தான் ரோஜா செடி கொண்டு வர முடியும். நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் இன்றைக்கி நேற்று எடுத்த வீடியோஸ் தான். எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதை எப்படி மாற்றி எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்திருக்குது. அதில் ஒரு பேஷன் இருந்தால் தான் இது மாதிரி நம்ம வளர்க்க முடியும். ஆனால் முடியாது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம கேர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரோஜா செடி நல்லாவே பூக்கும். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக சம்மர் கேர் வீடியோ ஒன்று போடுறேன். எப்படி இந்த சம்மருக்கு செடியை இந்த வெயிலிருந்து பாதுகாத்து கொண்டு வர்றது அப்படின்னு. ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.